ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராமத்து பட்டாம்பூச்சி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குழிப்பணியாரம் தான் செய்ய போகிறோம். குழிப்பணியாரம் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கார சட்னி செய்ய போகிறோம். இதுக்கு வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், மிளகு, சீரகம்லாம் நல்லா போட்டு தாளிப்பு கொடுத்து வதக்கி அந்த மாவோடு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் சூடு ஆற விட்டு மிக்ஸ் பண்ணிக்கிங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குழிப்பணியார கல்லில் எடுத்து வச்சு நல்லா ஹீட் ஆனோடனே அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயெல்லாம் நல்லா தடவி வச்சுக்குவோம். அதிகமாக எண்ணெய் யூஸ் பண்ணிக்கணுன்னா அதிகமாக ஊற்றிக்கலாம். நான் கம்மியாகவே தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு முக்கால் குழி அளவுக்கு நீங்கள் ஊற்றுனீங்கன்னா போகிறோம். ஃபுல்லாக ஊற்றுனீங்கன்னா ரொம்ப வழிஞ்சி வரும். ஃபுல்லாக ஊற்றினோம்னா அப்படியே இது எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிடும். எடுக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஒட்டிக்கும். அதுக்கு தகுந்தபடியே ஊற்றிருக்கேன். உப்பி வரும் நல்லா. நம்ம இது வந்து ஸ்பெஷலாலாம் இதுக்கு மாவுலாம் தனியாலாம் அரைக்கலை. இட்லி மாவுலேயே கொஞ்சம் நம்ம தோசை ஊற்றுற மாதிரி வந்துடும் பாருங்கள். முதல் நாள் இட்லி ஊற்றுவோம், மறுநாள் தோசை ஊற்றுவோம் பாருங்கள். அந்த மாதிரி மாவு கொஞ்சம் புளிச்ச மாவில் இந்த மாதிரி வெங்காயம்லாம் வதக்கி போட்டு செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். டெக்கரேஷனுக்கு தான் நான் வந்து கொஞ்சம் கொத்தமல்லியும் கேரட்டும் மேலே வச்சுருக்கேன். பார்க்கவே அழகாக இருக்குல்ல, அதனால் நீங்களும் டெக்கரேஷனுக்கு வைங்க, அழகாக இருக்கும். வீட்டில் உள்ளவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா நார்மலாகவே எங்கள் வீட்டில் குழிப்பணியாரம்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது கார பணியாரம்னா சட்னி வச்சு நல்லா டேஸ்ட்டாக இருக்குமா, அதெல்லாம் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா பொசுன்னு குண்டாக வந்திருக்கு அழகாக. இப்போ இதுக்குன்னு நம்ம ஒன்றும் மெனக்கெட்டு ஸ்பெஷலாக தனியாலாம் செய்ய போகிறதில்ல. நம்ம இட்லி மாவுலேயே தானே செய்ய போகிறோம். அதனால் இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரிஸ்க்கான வேலையெல்லாம் இருக்காது. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். இதுக்கு தக்காளி சட்னி தான் செஞ்சுருக்கேன். அதுக்கு தாளிப்பு போட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி சட்னியோடு தொட்டு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும். இதுக்கு வந்து தேங்காய் சட்னி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டாட்டா.